Recording in progress. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 13th of August 2026, and the topic for today is freedom through God's word. The opening scripture is taken from John 8 verse 32. And you shall know the truth, and the truth shall make you free. Hallelujah. God wants you to know His word because His truth brings freedom. When people don't know what God has said about them, they may feel afraid or think something is wrong with their lives. But when you learn God's word, you discover who you truly are. The Bible says you're blessed, loved, and protected by God in Psalm 5:12. Knowing this truth fills your heart with faith and courage. God's word shows you that you can live above fear and every power of darkness. As you study and believe His word, you will live in the freedom and victory God has given you. Hallelujah. Let's look into another scripture, 2 Corinthians 5 verse 17. Therefore, if any man be in Christ, he is a new creature. All things are passed away. Behold, all things are become new. Glory to God. Let's pray. Please repeat after me. Heavenly Father, thank you for your word that teaches me the truth. As I learn and believe in it, I live in freedom, courage, and victory every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு தேவனுடைய வார்த்தையின் மூலம் விடுதலை. ஆரம்ப வசனமாக யோவான் 8 வசனம் 32 பார்ப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் தம்முடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஏனெனில் அவருடைய சத்தியம் நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறியாத போது நாம் பயப்படலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது நாம் உண்மையில் யார் என்பதை அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நேசிக்கப்படுகிறவர்கள், பாதுகாக்கப்படுகிறவர்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. இது சங்கீதம் 5:12. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது நம்முடைய இருதயங்களை விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் நிரப்புகிறது. நாம் பயத்திற்கும் இருளின் எந்த ஒரு வல்லமைக்கும் மேலாக வாழ முடியும் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு காட்டுகிறது. நாம் அவருடைய வார்த்தையை படித்து விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலையிலும் வெற்றியிலும் வாழ்வோம். ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5 வசனம் 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். பரலோக பிதாவே, சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கிற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் விடுதலையிலும் தைரியத்திலும் வெற்றியிலும் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசு ராஜாவே நன்றி.
நீங்கள் தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்கள் சத்தியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த அப்பா அந்த மகா பெரும் பாக்கியத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களும் இயேசு ராஜாவை அறியாத ஒவ்வொருவரின் மன கண்களும் திறக்கப்படட்டும் அப்பா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ராஜாவே. சத்தியத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் ராஜாவே. அந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் இயேசு ராஜாவே. நன்றி அப்பா. உங்களுக்குள் என் அன்பு அப்பாவே, கிறிஸ்துவுக்குள் சகலதும் புதிதான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. இன்றைய நாளையும் அவர்களுக்கு அப்பா எல்லா காரியங்களிலும் வெற்றியும் அப்பா கிருபையும் கொடுத்து என் அன்பு ராஜாவே உங்கள் அன்பால் அவர்களை காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. அது ஜீவனுள்ள தேவாலயம், தேவன் தங்கும் உள்ளம். அது ஜீவனுள்ள தேவாலயம், 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 இது தேவாலயம், 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 இது
இது ஜீவனுள்ள தேவ